ஆடினாக்கால் தேசமெல்லாம் அழிந்து வீடும் அழிந்து வீடும் திருநடனம் ஆடினாக்கால் 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 தேசமெல்லாம் அழிந்து வீடும் அழிந்து வீடும். பார்வதி என்ன போய் நடனம் ஆட சொல்றாயே, நான் நடனம் ஆடினா உலகம் அழிந்து போய் விடுமே, நான் என்ன செய்ய? விடுவாளா பார்வதி தேவி? அழிந்தாலும் அது பாவம் இல்லை, பாவம் இல்லை. ஆட வேணும் இப்போ திருநடனம், அது அழிந்தாலும் பாவம் இல்லை, பாவம் இல்லை. ஆட வேணும் திருநடனம். சுவாமி, உலகமே அழிந்து போய் விட்டாலும் சரி, நீங்க கண்டிப்பா நடனம் ஆடணும், நான் பார்க்கணும் சொல்லி பார்வதி அம்மா சொல்லிட்டா. பிடிவாதமாக சொல்லிவிட்டார்கள். அப்போ ஒண்ணு சொன்ன சுவாமி, நீங்க நடனம் ஆடுங்க, ஆடக்கூடிய நேரத்துல உங்க உடம்புல இருந்து ஒரு ஆபரணம் கீழே விழக்கூடாது. அப்படி விழுந்து போயிட்டா நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். இதை கேட்ட உடனே பகவான் சொன்னார். என்ன சொன்னாரு? மாறினான் சொல்ல சொல்ல மறுத்தினி உரைத்தாய் மாதே, கூறினால் கேட்க மாட்டாய், குழம்பிடும் உலகமெல்லாம் குழம்பிடும் உலகமெல்லாம் தேரினோர் அரணார்தானும் சிந்தையவர்களை கூர்ந்து, தேரினோர் அரணார்தானும் சிந்தையவர்களை கூர்ந்து ஆரியே இருந்த ஆண்டார் ஆடவும் இசைந்து நின்றார், ஆடவும் இசைந்து நின்றார். பார்வதியை நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆடுங்கோ ஆடுங்கன்னு சொல்றேன். நான் ஆடுகிறேன், வரக்கூடிய எல்லாம் நீயே ஏத்துக்கோ, அவ்வளவுதான். என்று சிவபெருமா பார்வதி முன்னால எப்படி ஆடுகிறார் பாரு. எப்படி ஆடினாரி திருநடனம் புரிந்தாடினாரே, ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. அங்கே ஆடும் வீரம் மன்னர் ரூபத்தினால் கோடி 51,000 சங்கத்தால் சூழ்ந்திட, ஓடும் அசைந்திட தேவர்கள் சூழ்ந்திட உத்த பரமசிவன் திருநடனம் ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. மார்கழியும் தையும் ஆட்சி பங்குனியும் சித்திரை வைகாசியானியும் ஆர்வமுடன் நாடி ஆவணி கன்னிகை ஐப்பசி கார்த்திகை மார்கழிக்குள்ளாக ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. ஞாயிறு திங்கச் செவ்வாய் புதன் வியாழனும் நல்ல வெள்ளிச்சனி ஞாயிறுக்குள்ளாக, நல்ல வெள்ளி சனி ஞாயிறுக்குள்ளாக ஆயும் கலைகள் 64 ஐந்தந்த போதனும் ஆனந்த கூத்தாட ஆடினாரே திருநடனம் புரிந்தாடினாரே. பார்வதியினுடைய சொல்லை கேட்ட பகவான் பார்வதி முன்னால நடனம் ஆடுகின்றார். எப்படி? மானாட மழுவாட மங்கை சிவகாமியாட கையில இருந்த திரிசூலமால உலகமே அப்படி ஆடுகிறது. அடேங்கப்பா. ஆடக்கூடிய நேரத்தில் சிவபெருமான் காதிலே அணிந்திருந்த குண்டல் அப்படியே கலந்து வருகிறது. பகவான் பார்த்தார், ஆட்டத்தை நிறுத்தி விட்டு அதை மாட்டணும்னா தோத்து போயிருவோமே. ஆமா. ஒற்றை காலை ஊண்டி ஒற்றை காலால அந்த திருக மாட்டுகின்றார். மாட்டக்கூடிய நேரத்தில் இடையில கட்டியிருந்தார் பாத்தீங்களா புலித்தோல். ஆமா. சற்று விலகியது. அம்மா பார்த்தா ஆடத்தான் சொன்னோம், ஆனா கட்டி இருக்கிற ஆட விலகிறது கூட தெரியாம ஆடுகிறாரு அப்படின்னு அந்த பார்வதி அம்மா கையை தட்டி சிரிச்சிட்டா. ஓ, அந்த நேரத்திலே சிவபெருமானுடைய நாட்டியமானது ருத்ரதாண்டவமாக மாறுகிறது. கண்டிப்பாக பாஞ்சாலி சிரித்தால் பாரத போர் வந்தது. இப்போது பார்வதி சிரித்த பாத்தீங்களா, உலகமே அழிஞ்சு போச்சு.
மந்தமதி கொத்தல்லமோ மந்தமதி கொத்தல்லமோ அங்கே மண்பூமி அழிந்திடுமோ மந்தமதி கொத்தல்லமோ மந்தமதி கொத்தல்லமோ மண்பூமி அழிந்திடுமா மரம் தட்ட தாமரை மனித சடலங்களும் அழிந்திடுமா ஈஸ்வரரும் பார்வதியும் இருக்க இடம் இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் ஒரு செந்தாமரை பூமேலே இலை மேலே இவனாரும் வந்து வீட்டிருந்தார் ஒரு செந்தாமரை இலை மேலே சிவனாரும் வீட்டிருந்தார். இப்போ பார்வதி அம்மா கையை தட்டி சிரிச்ச உடனே தலையில இருந்தாலே கங்காதேவி குபீர்னு அப்படி கீழே சாடிட்டா. உலகம் எல்லாம் ஒரே ஜல பிரளயம். தரை என்ற பகுதியை காண முடியவில்லை. உலகத்தை படுத்தி விட்டாரு சிவபெருமான். அவருக்கு இருக்கிறதுக்கு இடம் இல்லை. ஐயோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க பாரு. எப்படியா? சங்குவின் தாமரைக்கு தந்தைதா இரவி தண்ணீர், அங்கவன் கொய்து விட்டால் அழகிய தண்ணீர் கொல்லும், துங்கவன் கரையில் சேர்த்தால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கிட்டால் இப்படி சிக்கி தேவைப்பாரு யாராக இருந்தாலும். ஆகையினால பகவான் என்ன செய்தார்னா கையில் கிடந்த கனையாளி மோதிரத்தை கழட்டி போட்டார். என்னாச்சு? விழுந்த இடத்துல வேறொன்றி மேல வந்து ஒரு செந்தாமரை இலை விரியுது. செந்தாமரை இலை மேல பகவானும் பார்வதி இருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இருந்த பகவான் கருடனை அழைத்து சொல்லுகின்றார். எப்பா கருடா, சுவாமி பார்வதியுடைய சொல்லை கேட்டு நடனம் ஆடின உலகம் அழிஞ்சு போச்சு. ஆகையினால என்ன செய்யணும் தெரியுமா? கட்ட குச்சி 10 வாடா, கக்கரடு 10 வாடா, மறந்தட்ட தாமரையும் மனிதன் சடலங்களும் 10 வாடா, மறந்தட்ட தாமரையும் மனிதர் ஜடலங்களும் 10 வாடா. வார்த்தை கேட்டு கருடாழ்வான் வாராணி கடலடியிலே சுரவி சிந்த மணிக்கடலில் சுரப்பாத்திரம் மிதக்க கண்டார். கண்டு சுரப்பாத்திரத்தை கால்நகத்தாலே கொழுவி ஆதி சிவன் முன்பாக ஆதி சிவன் முன்பாக அடியிறையை தொழுது வைத்தார். ஆதி ஜீவன் முன்பாக ஆதி ஜீவன் முன்பாக அடியிடையே தொழுது வைத்தால். கருடா, கட்டே குத்தி கல்லு கரடு உன் கண்ணுக்கு எது தெரியுதோ போய் பார்த்துட்டு வான்னு சொன்னான். கரட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்திலே சுரபி சிந்தா மணிக்கடல் ஒரு கடல், அதுல ஒரு சுரப்பாத்திரம் மட்டும் எழுந்து வருகிறது. சரி, கருட அந்த பெட்டி தூக்கி பகவான் முன்னால கொண்டு வைத்த உடனே என்னாச்சு? பகவான் பெட்டி திறந்து பார்த்தார். பாத்தியா? ஆமா. ஒரே பெட்டிக்குள்ள 2 அறை. ஒரு அறையில பெரிய அமுதல் யுகத்தில் பிறந்த வள்ளுவரும், இன்னொரு அறையில ஒரு பெண்ணு திருமகளும் இருக்கிறார். இதையெல்லாம் பார்த்த சிவபெருமானியனையா சொல்லுகிறார். ஐயா வள்ளுவரே, ஒரே பெட்டில நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களா? நீங்க யாரு? ஆண்டவா, உலகமெல்லாம் மனிதர் இடத்திலே இந்த பெண்ணு நானுமாக இந்த துறையோட்டிலே அவதாரம் செய்தோம். சரி, ஆகையினால் நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். வள்ளுவரே, அழிந்து போன உலகத்தை படைக்கணும். ஆகையினால இன்றில இருந்து இவளை நீங்க மனைவியாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பரவாயில்ல. அப்படி என்ற பகவான் என்ன சொல்லியது தெரியுமா? கருடனை அழைத்து சொன்னா, எப்பா கருடா, சாமி பார்க்கீழில் பள்ளி கொள்ளும் பள்ளி கொள்ளும் அழைத்து வாடா அழைத்து வாடா கருடை ஆழ்வார் கருடாழ்வார் கருடாழ்வார் கடலடியிலே கடலடியிலே வார்த்தை கேட்டு கருடை ஆழ்வார் கருடாழ்வார் கடலடியிலே கடலடியிலே கருடா, சுவாமி பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனை அழைத்து பாரு சொன்னார். கருட பகவான் பறந்து வரக்கூடிய நேரத்தில் 5வது கடலாகி திருப்பார்கடலில் என் பெருமாள் எப்படி